ஒன்றிய அரசானது ரயில் கட்டணத்தை வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் உயர்த்த உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் இது தொடர்பான தகவல் கடந்த சில நாட்களாக வெளியாகி உள்ள நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு கருத்து ஒன்றை பதிவிட்டிருந்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களில் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக ரயில் மூலமாக காட்பாடி சென்றார். அந்த ரயில் மூலமாக காட்பாடி சென்றது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி இந்திய ரயில்வே ஏழை, எளிய, நடுத்தர மக்களின் பயணங்களுக்கானது மட்டுமல்லாமல் அவர்களது அன்றாட வாழ்வில் ஒரு அங்கம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் இன்று காட்பாடி செல்ல ரயில் நிலையம் வந்தபோது என்னை அன்போடு வரவேற்ற மக்களிடம் பேசினேன். வழக்கமான உற்சாகமும் மகிழ்ச்சியும் அந்த மக்களிடமும் குறைந்திருந்ததாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். அதற்கு ஜூலை முதல் உயர்த்தப்பட உள்ள ரயில் கட்டணங்களும் குறைந்து வரும் சாதாரண வகுப்பு பெட்டிகளும் அவரது மகிழ்ச்சிகளை களவாடி உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். எனவே பிரதமர் மற்றும் ரயில்வே அமைச்சர்களுக்கு மக்களின் சார்பாக நான் ஒன்றை கேட்டுக்கொண்டேன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதில் ஏசி பெட்டிகளை உயர்த்த வேண்டும் என, சாதாரண பெட்டிகளை குறைக்க வேண்டாம் என்றும், ரயில் கட்டணங்களை உயர்த்த வேண்டாம் என்றும் பொதுமக்களின் சார்பாக பிரதமரிடம், ரயில்வே அமைச்சரிடம் தான் கேட்டுக்கொள்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். மேலும் ஏற்கனவே விலைவாசி உயர்வு முதல் சிலிண்டர் விலை உயர்வு வரை நம் நடுத்தர குடும்பங்கள் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களது கவலையை மேலும் அதிகரித்திட வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்வதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். மிகவும் குறிப்பாக, த இந்தியன் ரயில்வே இஸ்ன்ட் ஜஸ்ட் எ சர்வீஸ், இட் இஸ் எ ஃபேமிலி என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் இந்த பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த பதிவில் பிரதமர் மற்றும் ரயில்வே அமைச்சரிடம் பொதுமக்களின் சார்பாகவும் சாதாரண மக்களின் சார்பாகவும் இந்த ரயில் கட்டணங்களை உயர்த்தக்கூடாது என்று நான் கேட்டுக்கொள்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார்.